ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரேஷன் அரிசியை வச்சு ரேஷன் பச்சரிசியில் ஒரு உப்புமா பண்ண போகிறோம். நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். தேங்காய் சாதமே தோற்றுரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பச்சரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி உப்புமானா ரேஷன் பச்சரிசி இருக்குது இல்லையா, இதை பாருங்கள். இந்த ரேஷன் பச்சரிசியை நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு, ரவா மாதிரி நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு சலித்து எடுத்துட்டுருக்கேன். சலித்தோம்னா அடியில் மாவு மாதிரி வரும், அது இதோட கலந்துடக்கூடாது. இதோட கலந்துட்டோம், நம்ம சலிக்காமல் அப்படியே பொடி பண்ணினோம்னா உப்புமா பொல பொலன்னு வராமல் ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் இதை சலிச்சிடணும். அடியில் நைஸாக வர மாவை நம்ம இட்லி தோசையோடு நம்ம கலந்து தோசை வாத்துடலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்ளர், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி குருணையாட்டம் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த பைத்தம்பருப்பை இதோட கலந்து நம்ம உப்புமா பண்ணினோம்னா நல்லா பொல பொலன்னு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக இந்த பைத்தம்பருப்பை எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசி உப்புமாக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாமா? கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி தோலை சீவிட்டு பொடியாக திருத்தி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா பொடி பொடியாக திருத்தி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மற்ற சமையல் எண்ணெயோ கடலை எண்ணெயோ கோல்டு வினரோ யூஸ் பண்ணலாம், ஆனால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் சாதம் மாதிரியே இருக்கும். கடாயில் இந்த தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே இந்த பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த கடைசியில் ஜீரகம் போடணும். முதல்ல ஜீரகம் போட்டோம்னா ஜீரகம் ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிண்டு கடைசியாக இந்த ஜீரகத்தை போட்டு இந்த 1 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 1 டம்ளர் இது பச்சரிசியை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சலித்து எடுத்துட்டுருக்கோம். ஒரு 2 ஸ்பூனு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கோம். இதுக்கு ஒரு 2.5 டம்ளர் தாராளமாக தண்ணி வேணும். இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டோம்னா உப்புமா நல்லா பொல பொலன்னு வந்துடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ கடுகும் பெருங்காயமும் சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து பெருங்காயமும் பொரிஞ்சு வந்துடுத்து. இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்கோ, இல்லைன்னா தீஞ்சி போயிடும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தெடுத்து இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதோட போட்டுடலாம். போட்டு நல்லா 2 பிரட்டினுட்டு ஜலத்தை விட வேண்டியதுதான். ஜலத்தை விட்டு உப்பு போட வேண்டியதுதான். இந்த பெருங்காய கட்டி இன்னும் உருகாமல் இருக்கேன்னு பார்க்காதீங்கோ. ஜலம் விட்டு நல்லா கொதிச்சிருக்கும் போது இந்த பெருங்காய ஜலம் நல்லா அதோடு சேர்ந்து உருகி வந்துடும். நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை வதங்கி எடுத்து இந்த பாருங்க. இந்த டம்ளரால் 2.5 டம்ளர், இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துடலாம் இதோட. இந்த அரிசி குருணை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் பைத்தம்பருப்பு 2 ஸ்பூனும், இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம்.
தேங்காய் திருகி வச்சுருக்கோம் பாருங்கோ. இந்த தேங்காய் திருகின தேங்காயும் இவ்வளோ வேணுங்கிறதில்ல, கொஞ்சம் எடுத்து போட்டுண்டா போதும். இப்போ இது நல்லா கொதித்து வந்தோன்னே இந்த குருணையையும் பயத்தம்பருப்பையும் போட்டு கிளற வேண்டியதுதான். இதை பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுத்து. இப்போ நம்ம பச்சரிசி குருணை உடச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஒரு பயத்தம்பருப்பையும் இது அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா அடுப்பு, அதுலேயே இந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்துண்டு நல்லா வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா பொலன்னு வெந்து போயிடும். கிளறியாச்சு. இப்போ இதை தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதை பாருங்கள், தட்டை எடுத்தாச்சு. ஒரு 2 கிளறி விட்றேன். தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் இருத்துடுத்து பாருங்க. எல்லா தண்ணியும் இருத்துடுத்து. இது திரும்ப தட்டை கிளறி விட்டு திரும்ப தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, எப்படி வெந்தெடுத்தான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து நொடுத்து உப்புமாவும் நல்லா வெந்து வந்துடுத்து பாருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா பொலன்னு வந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, உப்புமா எடுத்து எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்க. இத்தனைக்கு ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணேன். நல்லா பொலன்னு வந்திருக்கு. தேங்காய் சாதம் மாதிரி இருக்குது. இதை அப்படியே வெறுமனையே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்க வேணுங்கிறதே இல்லை. இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா எண்ணெய் மிளகா அப்படி தொட்டுக்கலாம், இல்லை சாம்பார் குத்திக்கலாம். நான் இன்றைக்கி என்ன அரைச்சிருக்கேன்னா, பச்சை கொத்தமல்லி, இஞ்சி, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா எல்லாம் வச்சு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். நல்லா இந்த உப்புமாவை நல்லா இப்படி பிசைஞ்சுண்டு இந்த பச்சை கொத்தமல்லி இப்படி தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். தேங்காய் சாதமே தோற்று போயிடும், அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.